அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை கற்றுக்கொள்வோம் என்ற குழுவின் சார்பாக தினசரி வசனத்தின் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 8 அடைந்துள்ளோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. இன்னும் மினன் நாசி, மின் அப்படின்னு சொன்னா சிலர் அப்படிங்கிற பொருள். அரபியில பாலியான்னு சொல்லுவாங்க. அந்நாசி, நாஸ் அப்படின்னு சொன்னா மனிதர்கள், பல மனிதர்கள், பன்மையான வார்த்தை. அல் இன்சான் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மனிதன். நாஸ் அப்படின்னு சொன்னா மனிதர்கள். சோ மினன் நாசி, மனிதர்களிலே சிலர் இருக்கின்றார்கள். வமினன் நாசி, வாவ் சேரும் பொழுது இன்னும் மனிதர்களிலே சிலர் இருக்கின்றார்கள். மண், அதாவது மனிதர்களுடைய கேரக்டர் பத்தி அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். இப்படியும் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருவருடைய கேரக்டர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மை யகூலு, மன்னா ஒருவர், எவர் அப்படிங்கிற மாதிரி. யகூலு, யகூலுனா கூறுகின்றார், கூறக்கூடியவரும் இருக்கின்றார்கள். அப்படி மொத்தமா பாருங்க. வமினன் நாசி மை யகூலு, மனிதர்களில் கூறக்கூடிய எவர், இவ்வாறு, அதாவது இந்த கூறுகிறாருக்கு அப்புறம் பின்னாடி நான் சொல்வேன், இவ்வாறு கூறுகின்றாரோ அப்படிப்பட்ட சிலரும் இருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க? ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஆமன அப்படின்னு சொன்னா நம்பிக்கை கொண்ட ஒருவன், அதாவது அவன் ஒருவன் நம்பிக்கை கொண்டான்னு பொருள். ஆமன்னா, இந்த நூன் சேர்த்தி ஷத்து வச்சு, இந்த நூன் இருக்கு இல்லையா, இந்த நா அப்படிங்கிற அந்த நா சேர்த்தி வரும் பொழுது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்னு வரும். இந்த ஆமனில் இருக்கக்கூடிய நூனும் புதுசா இருக்கக்கூடிய நூனும் சேரும் பொழுது இங்க ஷத்து வருது. ஸோ ஆமன்னா அப்படின்னு சொன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். பில்லாஹி, யாரை? பி அப்படிங்கிறது எங்கெல்லாம் ஆமன கஃபர இங்க ரெண்டு வினைச்சொல் வருதோ அந்த ரெண்டு வினைச்சொலுக்கு பின்னாடியும் பி பா அப்படிங்கிற ஹர்ஃபு இடைச்சொல் கண்டிப்பா வரும். ஸோ இங்க வந்துட்டு பாவுக்கு பெருசா ஒரு பொருள் எல்லாம் கிடையாது. அல்லாஹி, அல்லாஹி, நாங்கள், ஆமன்னா நாங்கள், பில்லாஹி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம். இன்னும் பில் யௌமில் ஆஹிரி, யௌம்னா நாள், ஆஹிர்னா இறுதி. அப்போ அல் யௌமில் ஆஹிரி அப்படின்னு சொன்னா அந்த இறுதி நாள் பொருள். வெறும் யௌம்னா அது வந்துட்டு இன்டெஃபினிட் ஆர்டிக்கல், வெறும் பொதுவான ஒரு நாளை குறிக்கும். அல் யௌம், அந்த அலிஃப்லாம் சேர்ந்த அல் யௌம் அப்படின்னு வரும் பொழுது குறிப்பிட்ட பர்டிகுலர் அந்த நாள் அப்படிங்கிற பொருள். டெஃபினிட் ஆர்டிக்கல், அதாவது குறிப்பு பெயர் சொல். பில் யௌமில் ஆஹிரி, அப்போ பி பக்கத்துல அல் யௌமில் ஆஹிர், சரிங்களா? அதுக்கு முன்னாடி பிங்கிற ஒரு இடைச்சொல் வந்திருக்கு. பிக்கு பெருசா பொருள் இல்ல. வாவ்னா இன்னும், பில் யௌமில் ஆஹிரி அந்த இறுதி நாளையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி, நாங்கள் அல்லாஹ்வையும் இன்னும் மறுமை நாளையும், அந்த, அதாவது மறுமை நாள்னா அந்த இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டோம் என்று மை யகூலு கூறக்கூடிய சிலரும் மினன் நாசி மனிதர்களிலே இருக்கின்றார்கள். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப இந்த பொருள் வமாஹும் பிமுமினீன், இன்னும் மா இல்லை, ஹும் அவர்கள் இல்லை, பிமுமினீன, முஃமினீன் சொல்லும் பொழுது இது ஒரு பெயர் சொல்லா மாறிடும். நம்பிக்கை கொண்டவர்களாக, ஒரு பன்மையான முஃமின்னா ஒரே ஒரு நம்பிக்கை கொண்ட ஒருவர். முஃமினீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பன்மை, பலர், நம்பிக்கை கொண்டவர்கள், சரிங்களா? வமாஹும் அவர்கள் இல்லை, பி முஃமினீன அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை. இந்த வாவ் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, இந்த வாவ் இதுக்கு நிலை அப்படிங்கிற மாதிரி பொருள் வைக்கலாம். ஹாலியா அப்படின்னு சொல்லுவாங்க, நிலை. வமாஹும் பிமுமினீன அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லாத நிலையில் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோம் என்று மனிதர்களிலே கூறக்கூடிய சிலரும் இருக்கின்றார்கள். வமினன் நாசி மை யகூலு மனிதர்களிலே இவ்வாறு கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எப்படி? ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுமினீன்,
வமாஹும் பிமுமினின் அவர்கள் பிமுமினின் நம்பிக்கை கொண்டவர்களாக மா இல்லாத வாவுக்கு நிலையில் ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வையும் வபில் யௌமில் ஆஹிரி அந்த இறுதி நாளையும் ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறக்கூடிய சிலரும் மினன் நாசி மனிதர்களிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறா. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்த வசனங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.